அரபு கதை ஒண்ணு நாம எப்படி சாமர்த்தியமா நடக்கணும் அப்படிங்கறத சொல்லுது. ஒரு நாள் ஒரு வணிகர்ல ஒரு குடுவை மாட்டுச்சான். அந்த குடுவைக்குள்ள ஒரு பூதம் ரொம்ப வருஷமா அடைபட்டு கிடந்துச்சான். அத தெரியாத வணிகன் அந்த குடுவைய திறந்துட்டான். அந்த பூதம் எப்படிப்பட்ட பூதம்னா, எந்த வேலை கொடுத்தாலும் உடனே செஞ்சு முடிச்சிருமா. ஆனா வேலை கொடுக்கலன்னா தன்னுடைய எஜமானனையே கொன்னுருமா. அந்த வணிகன் தன்னோட பூதத்தை பார்த்து, சரி இதுக்கு ஒரு வேலை கொடுப்போன்னு ஒரு பெரிய மாளிகை கட்டுன்னு சொன்னானாம். அது சிறு நேரத்திலேயே மாளிகையை கட்டி முடிச்சுச்சான். அப்புறம் வணிகன் என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி ஒரு நீர் ஊற்றுக்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய வசந்த மண்டபத்தை எனக்காக கட்டுன்னு சொன்னானாம். அதே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருச்சான். அடடா, பூதம் இப்படி அவன் போட்ட கட்டளை எல்லாம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள சட்டு சட்டுன்னு முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை அப்படின்னு வந்து நிக்குமா. அவன் வேலை கொடுக்கலன்னா அந்த வணிகனை கொல்றதுக்கு தயாராயிருமா. இந்த வணிகன் தடுமாறி போனான். வேலை கொடுக்கறது எவ்வளவு சிரமம்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுதான். அடடா, இவனுக்கு வேலை கொடுக்காட்டி தன்னோட உயிர் போயிருமேனு பயந்து நடுங்கினானாம். அப்போ அத பாத்துட்டு இருந்த அந்த வணிகனுடைய மனைவி, இவ்வளவுதானா, இதுக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைமுடியில ஒரு சுருட்ட முடி எடுத்து பூதத்திட்ட கொடுத்து, இதை எனக்கு நேராக்கி கொடு அப்படின்னு சொன்னானாம். பூதம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சுருள் முடி நேராகவே இல்லையா. அதனால பூதம் தன்னால அந்த வேலையை செய்ய முடியலையேன்னு ஒத்துக்கிட்டு தோத்து போனதா அதுவே அந்த குடுவைக்குள்ள போயிருச்சான். இந்த கதை ரொம்ப பழைய கதை தான். சுருண்ட முடி அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய அந்த நிமிஷ சாமர்த்தியம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது போன்ற யோசனைகள் தான் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை எப்பவுமே காப்பாத்துறது.